போமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லியா விலாக்ஸ். இன்றைக்கி நாம் கன்னியாகுமரி மாவட்டம் புளியக்குறிச்சியில் இருக்கிற உதயகிரி கோட்டைக்கு தான் வந்திருக்கோம். இது 18ஆம் நூற்றாண்டில் திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மாவால் புனரமைக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க படைத்தளமாகும். இப்போ தான் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்தோம். வரும்போதே வர்ற வழியில் பறவைகள் மற்றும் விலங்குகளை பற்றிய குறிப்புகளை வச்சுருந்தாங்க. அதை தாண்டி வரும்போது அழகான குரங்கும் பாம்பும் நம்ம கண்ணாடியில் பார்க்க முடிஞ்சிச்சு. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டு இருக்கும்போதே அழகான வாத்து கூட்டத்தையும் பார்த்தோம். கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறமா மயில்களும் அங்கே இருந்தது. பக்கத்தில் இருக்கிற இந்த குளத்தை பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ரொம்ப பழமை வாய்ந்த மாமரங்களும் இங்கே அதிகமாக காணப்படுது. இங்கே உள்ளேயே பூங்கா போன்ற அமைப்புகளும் அமைச்சிருக்காங்க. சறுக்கு, ஊஞ்சல் பல அமைப்புகள் இருக்குது. குழந்தைகள் எளிமையாக விளையாடுற வகையில் அமைச்சிருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு நிழலாகவும் இருந்துச்சு. நிறைய நேரமாக விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த உதயகிரி கோட்டை நாகர்கோவிலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவிலும் கன்னியாகுமரியிலிருந்து 24 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்குது. இது 90 ஏக்கர் பரப்பளவு உள்ள ஒரு கோட்டையாகும். இங்கே டச்சு தளபதி டிலாய்னாவோட கல்லறையும் இருக்குது. பல்லுயிர் பூங்காவும் இங்கே காணப்படுது. இங்கே புள்ளிமான் வகைகளும் நிறையவே காணப்பட்டுச்சு. இங்கே காலையில் 9 மணிலேருந்து மாலை 5 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். திங்கக்கிழமை வார விடுமுறை அளிக்கப்படுது. இங்கே பெரியவங்களுக்கு 30 ரூபா டிக்கெட் வசூல் பண்ணுறாங்க. குழந்தைங்களுக்கு 3 வயசு வர உள்ளவங்களுக்கு டிக்கெட் ஃப்ரீ தான். திருவிதாங்கூர் அரசின் முதன்மை கோட்டையான இங்கு பீரங்கி குண்டுகள் தயாரிக்கும் தொழிற்கூடமாகவும் செயல்பட்டு வந்திருக்கு. இப்போ இது தமிழ்நாடு வனத்துறையின் கட்டுப்பாட்டுக்கு கீழே செயல்பட்டு வருது. இங்க மான்கள், மயில்கள், கிளிகள், மூங்கில்கள், அரிய வகையான மாமரங்கள், புளிய மரங்கள் போன்ற பல வகையான மர வகைகளும் இங்க காணப்படுது. இங்க 200 அடியில, அதாவது 79 மீட்டர் உயரமுள்ள ஒரு குன்று இருக்கு. இங்க துப்பாக்கிகளை வார்ப்பதற்கான வார்ப்பு உலை ஒன்றும் அமைச்சு வச்சிருக்காங்க. இங்க டச்சு அட்மிரலான இருந்த டிலா என்பவரோட மனைவி மற்றும் மகன் மற்றும் படைத்தளபதி அவர்களுடைய கல்லறையும் இங்க காணப்படுது. அழிந்த நிலைமையில் இருக்கும் ஒரு கிறிஸ்துவ ஆலயத்துக்குள்ள இதை வச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் இது பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த கோட்டை ஒரு காலத்துல டிலாய் கோட்டைனும் அழைக்கப்பட்டு வந்திருக்கு. இந்த கோட்டை பாரிய கருங்கற்களால் ஆன ஒரு தனியான குண்டை சுற்றி கட்டப்பட்டுள்ளது. இந்த கோட்டை கிபி 16 அல்லது 17ஆம் நூற்றாண்டுகளில் கட்டப்பட்டிருக்கலாம். பத்மநாபபுரத்தை தலைநகரமாக கொண்டு ஆண்ட திருவிதாங்கூர் அரசர்களுக்கு இது மிக முக்கியமான படைத்தளமாக இருந்திருக்கு. 1741ஆம் ஆண்டு நடந்த குளச்சி போரில் டச்சு படைகளை தோற்கடித்த மன்னர் மார்த்தாண்டவர்மா டச்சு தளபதியான டிலாய்ன் என்பவரை தன்னோட படை தளபதியாக சேர்த்தாரு. அவரது மேற்பார்வையில் கருங்கற்களால் உறுதியான கோட்டையாக இது மாற்றப்பட்டிருக்கு. அவர் தான் பீரங்கிகளையும் குண்டுகளையும் தயாரிக்கிறதுக்கு தொழிற்கூடத்தையும் இங்கே நிறுவியிருக்காரு. இவரின் தோற்றம், மறைவு போன்ற பல வகையான கல்வெட்டுகள் இங்கே பொறிக்கப்பட்டிருக்கும். இங்கே குடும்பத்தோட வந்து பார்க்கறதுக்கு ஒரு சிறந்த இடமா இருக்கும். தனிமையில் வருவதற்கு உகந்த இடம் இது இல்லை. அதனால வர்றவங்க குடும்பமாக வந்து பார்த்துட்டு போங்க. இந்த மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க பழமையான பகுதிகளுக்கு வந்துட்டு போனாதான் நம்முடைய போர் திறன்களை பற்றியெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு தெரிய வரும். அதனால இந்த மாதிரி பழமை வாய்ந்த இடங்களுக்கு கூட்டிட்டு போங்க. இந்த உதயகிரி கோட்டைக்கு வந்ததுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். இது போல பல பதிவுகளை பார்க்கறதுக்கு எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.